இன்னைக்கு கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 16, 17. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, அழியக்கூடிய இந்த உடலுக்கு நீட்டிப்பு கிடையாது அப்படின்றதையும், நித்தியமான ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது, அது மாற்றத்திற்கு உட்படாது அப்படின்னு சொல்றாரு. இயற்கை கூட மாற்றத்திற்கு உட்படும், ஆனால் ஆத்மா எந்த மாற்றத்திற்குமே உட்படாது அப்படின்னு சொல்றாரு. உடல் எடுத்துக்கலாம். இந்த உடல்ல எவ்வளோ மாற்றங்கள் நடக்கு. நம்ம பிறந்தப்ப எப்படி இருந்தோம், ஆனா இப்ப எப்படி இருக்கோம். சயின்ஸ் படி பார்த்தாலும், மெடிக்கல் ரீதியா பார்த்தாலும் நம்ம உடம்புக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு, செல்கள் இருக்கு. அது வளர்ச்சி அடையுது, முதிர்ச்சி அடையுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய உடல்லையும் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது ப்ரூஃப் படி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்படி நம்ம உடல்ல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. உடல்ல மட்டுமா, மனதிலையும் மாற்றங்கள் நடக்கு. ஆனா ஆத்மா அப்படின்றது எந்த ஒரு மாற்றத்திற்குமே உட்படாதது, நிலையானது, நித்தியமானது அப்படின்னு சொல்றாரு பகவான். இப்ப அறியாமையில இருக்கிற மக்களுக்கு பகவான் சொல்ற முதல் அறிவுரை என்ன தெரியுமா? இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. ஸோ ஆத்மாவை தான் இறுக்கமா பிடிச்சுக்கணுமே தவிர, இந்த உடலை நீட்டிக்கணும், உறவுகள், பற்றுகள் அப்படின்ற ஒரு கட்டுண்ட ஒரு நிலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வராரு.